வணக்கம் நண்பர்களே, மற்றும் ஒரு காலை வணக்கம். இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். கார் ஷோ, விண்டேஜ் கார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கா ஓல்டு கண்டிஷனில் இருக்காப்புல. இன்றைக்கி உள்ளே போய் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. ஹாய். எல்லாமே பயங்கர விண்டேஜ் மாடல் தாங்க மக்களே. இங்கே என்னென்ன மக்களே, பார்க்குறது அத்தனையுமே வெள்ளைக்காரங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. நம்ம ஆட்கள்னு பார்த்தோம் என் கண்ணுக்கு இது வரைக்கும் யாரும் தெரியல. இது அவங்க சொந்தமாக ரெடி பண்ண காரு, இன்ஜின் மாடிஃபிகேஷனு, இது எல்லாமே இங்கே இருக்குது. எவ்வளோ கூட்டம் தெரியுங்களா? எப்படி பார்த்தாலும் இங்கே ஒரு 500 காராக நிற்குங்க, அந்தளவுக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி கார் ரெஸ்டரேஷன், அதாவது கார் இருக்குதுன்னா அவங்களே வந்து சரி பண்ணுறது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பழைய மாடல் ஆடிங்க, இன்னும் மவுஸ் குறையாமல் இருக்குது இந்த ஆடியெல்லாம். 68 மாடலு. இந்த காரில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இங்கே நீங்கள் சேல் பண்ணுறாங்க, நம்ம இங்கே சேலும் வாங்கிக்கலாம். இங்கே ஜாக்குவார் பாருங்க. வாவ். நம்ம பம்பிள் பீ இருக்காப்ல. To about $1,400. We'd love to see you get some 50-50 tickets from the truck parked at the entrance. If you'd like to do some more winning and not just money, we've got இந்த மாதிரி மாடல்லாம் வந்து 1950, 1940, 1969 ஸ்பெசிஃபிக்கான மாடல்லாம் இருக்குதுங்க. இந்த அளவுக்கு இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து இப்பதான் தெரியுது. We've also got a few of our amazing car show t-shirts that are left over for sale over there. If you're interested in one of those but didn't bring a car here today, you can still get one of the super cool t-shirts. ஆர்டி சார்ஜர் பாருங்க. பக்கத்தில் பார்த்துருக்கேன் இந்த கார்லாம், இப்போல்லாம் நேரில் தான் பார்க்குறேன். போர்ச்சோட ஒரு டைப் ஆஃப் கார்னு நினைக்கிறேன். ஆமாம், சிம்பிள் அப்படி தான் தெரியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹலோ, செவி நிறைய இருக்குதுங்க. ஜெர்மன் பிராண்டெல்லாம் இங்கே என்னால் பெருசாக பார்க்க முடியலைங்க. நான் மோஸ்ட்லி பார்க்குறது எல்லாமே வந்து யூசைட் பிராண்டு தான் நிறைய இருக்குது பார்க்குறேன். ஜிடிஓ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பப்ஜியில் பார்க்கலாம். அந்த காரெலாம் ஃபயர் பேர்டு நல்லா இருக்குதுங்க. நிறைய கார் ரெஸ்டரேஷன் பண்ணியிருக்கிறாங்க, பண்ணி நீட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கார்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் படத்தில் வந்து 3D அனிமேஷன் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காரோட இருக்கும். வெரைட்டி ஆஃப் பிராண்ட்ஸ் ஃபுல்லாக அமெரிக்கன் பிராண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்குதுங்க. பாருங்க, 1964 மாடலு. பாருங்க, ஃபோர்டு 100cc 100cc இல்லை 100,000cc.
செவி ட்ரக்கு ட்ரக்கெல்லாம் என்னமா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஜிஎம்சி மாடலு. எல்லாம் என்ஜின் ரெடி பண்ணுறதாங்க அதிகபட்சம் யாருமே. ஏன்னா மாசா காட்டணும் அப்படிங்கிறது. வெள்ளைக்காரங்க தான் செமையாக இருக்குது இந்த காரெல்லாம் கலரு. (1969) கேமரா அம்பாஸ்டர் தான் இங்கே பார்க்க ஹெச்எஸ்எல் அப்படியே இருக்கு. இப்போ என்னென்னா இந்த ஈவெண்ட்டில் வந்து யாரெல்லாம் பழைய மாடல் காரெல்லாம் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து ஃப்ரீ டிஷர்ட்டு ஃபுட்டு எல்லாம் கொடுக்குறாங்க. உள்ளார வந்து கார் நிறுத்தி அவங்களோடது எல்லாமே காட்டலாம். யார் கார் வின் பண்ணதோ அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்குறாங்க. இது மஃப்னு சொல்லி ஒரு புது மாடல் 1964 ரேர்னு போட்டிருக்குறாங்க. மேபி ப்ளேம் அவுட். ஒரு வண்டி பாருங்க 1930 மாடல். இவங்க ரீபில்டு பண்ணியிருக்கிறாங்க. என்ன நண்பர்களே, இங்கெல்லாம் பார்த்தேன் எல்லாத்தையும் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா, இது இவங்களோட ஒரு ஹாபிஸாம். எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சு காப்பி குடிக்கிறாங்களே எழுந்திரிச்சு அவங்க காருக்கு வந்துடுவாங்க. நம்ம ஒரு தாத்தா சொன்னார் ஒரு ஸ்டோரி. ஸோ அவங்க லைஃப்பில் வந்து இது ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்டாமா கார் இதெல்லாம் ரெடி பண்ணுறது செய்கிறது எந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு. இந்த மாதிரி ஆக்ஷன்ஸில் வந்து எல்லாத்தையும் அவங்க வந்து அவங்க பண்ணுற காரெல்லாம் காமிச்சிட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு ஓனாக ப்ரொடியூஸ் பண்ணி பண்ணுறதெல்லாம் இவங்களுக்கு ஒரு ஹாபிஸாகவே வச்சுருக்குறாங்க. என்ன மாதிரி ரேஸ் கார் டெஸ்லா கார். இங்கே பாருங்க மக்களே, சைபர் ட்ரக்கு தெரியுதா? சைபர் ட்ரக்கு இதாங்க டெஸ்லாவோட சைபர் ட்ரக்கு. வாங்க, லேட்டஸ்ட் மாடல் நினைக்கிறது. வாவ். இந்த கார் பாருங்க, இது கோர்வெட்டு காரு, ஸ்போர்ட்ஸ் டைப்பில் உள்ளது. டர்போ சொல்லி 396. காருக்குள்ளே பாருங்கள் இன்டீரியர். அப்போல்லாம் ஃபேமஸான வண்டி. இதுக்கெல்லாம் மார்க்கெட்டே குறையாதும்பாங்க இந்த காருக்கெல்லாம். செவியோட ஒன் கைண்ட் ஆஃப் பிராண்டு தான் இது. வந்து 1983 மாடலு செவி. இது வந்து வேகன் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி டைப்பில் இருக்கும். பாருங்க, பார்த்தீங்கன்னா பிக்சரில் இருக்கிற காரை அவங்க எந்த அளவுக்கு ரெடி பண்ணி நீங்கள் அதோட வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். காரை பக்காவாக புது கார் மாதிரி ரெடி பண்ணி கொண்டு வந்துருக்குறாங்க. திறமை நிறைய இருக்குதுங்க.
இந்த ஒரு கார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்க்குறீங்களா, கேமரா தான், லேட்டஸ்ட் மாடல் இது எல்லாமே. 5.0 5000 சிசிங்க. ரேமெல்லாம் நிறுத்திருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. இந்த கலருக்கு காருக்கு மேட்சிங்காக இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது. ஒயிட் கலரு. மாடல்லாம் இந்த மாடல்லாம் நான் பார்த்தேன். ஃபோர்டு தானே அது? ஃபோர்டு கலிஃபோர்னியா. சூப்பரு. விண்டீசல் படத்தில் பார்த்தாலாம் இருக்குல்ல, விண்டீசல் நடித்த படம் இருக்குல்ல, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில், அதில் பார்த்த பாரு மாதிரிலாம் இருக்குது. இந்த பாருங்க, இந்த கார் பாருங்களேன், ரேம் ட்ரான்ஸ் ரேம், இது எல்லாமே ரெடிமேட் கஸ்டம். படம் பயங்கரமாக இருக்குதுங்க பாருங்க. இது லிங்கன் பிராண்ட், இது லிங்கன். இது ஸ்போர்ட்ஸ் கார் மெக்லன். ஓ, பட்டு பயங்கரமாக இருக்குதுங்க வண்டி. பாருங்க, தரையோட தரையா அங்கே ஒரு கார் பார்த்தோன்னா இங்கே ஒரு காருங்க தரையோட தரையாக உட்காந்துருச்சு. பம்பிள் பி பார்த்தீங்கன்னா, பம்பிள் பி வந்து பாருங்கள் 2 டைப் இருக்காப்புல. அவர் ஒரு டைப்பு, இவர் ஒரு டைப். என்னங்க அது, கேமரா தான். நம்ம பம்பிள் பி யாரும் தெரியாத, கேமரா தான். அந்தளவுக்கு மாடிஃபை பண்ணி ரெடி பண்ணியிருக்கிறாங்க காரை. சூப்பராக இருக்குது. மெர்க்யூரின்னு ஒரு பிராண்டே இருக்குதுங்க. ஆமாங்க, மெர்க்யூரின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டே இருக்குது. அவங்க செம்ம பயங்கரமாக வச்சுருக்காங்க. ட்ரோன்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது மேலே. லிங்கன் பிராண்டுங்க இது. சூப்பராக இருக்குது. இதெல்லாம் ரன்னிங் கண்டிஷன் கார்ஸ். மியூசியமில் பார்க்குறதெல்லாம் கிடையாதுங்க, எல்லாமே லைவாக ரன் ஆகிற கார். சூப்பருங்க, முடிஞ்சு. காரெல்லாம் நிறைய இருக்குது, பார்க்கணுன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கடல் மாதிரி கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, நிறையவே இருக்குது காரு. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் தானே, அவ்வளோதான். எல்லாம் முடிஞ்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. இது மாதிரி வித்தியாசமான இடங்கள்லாம் நிறைய போகிற மாதிரி நிறைய தேடி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். லிஸ்ட்டில் குமிஞ்சிக்கிட்டே இருக்குது. எந்த அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணுவேன்னு தெரியலை. பட் மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம என்றைக்கு பார்ப்போங்கிறதெல்லாம் தெரியாது. ஓகே நண்பர்களே, ரொம்ப நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த இடத்துக்கு போகிறோம்.